6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தனத்துக்கு முகத்துக்கு உட்பட்டிருக்க வேலைக்காரன் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் எண்ணிக்கிறார்கள். ஆமா, உங்க எஜமான்கள் எல்லாம் தான் உங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க, பார்த்து ஆண்டவரா மாறிட்டாங்க. படிக்கிற ஸ்கூல்ல டீச்சரை பார்த்தா நமக்கு ஆண்டவர் போல, வேலை செய்யற ஓனவரை பார்த்தா ஆண்டவர் போல, மற்ற இடங்கள்ல எங்க போனாலும் அவங்க யாரு பெரியவங்களோ அந்த ஆண்டவரை போல நீங்க மாத்துறோம். ஆனா தேவனுக்கு அந்த முதல் இடத்தை நம்ம கொடுப்பது அல்ல. என்ன செய்வதில்லை? தேவனுக்கு முதல் இடத்தை கொடுப்பது அல்ல. ஸ்கூலுக்குள்ள நீங்க 9:30 மணிக்கு போனா விடுவாங்களா? என்ன செய்வாங்க? வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பரீட்சை எழுத போகும்போது அந்த மாதிரி போன விடுவாங்களா? விட மாட்டாங்க. 7 மணிக்குள்ள பஸ்ஸுக்கு ஒரே ஒரு பஸ் நம்ம ஏரியாவுக்கு வந்து போகுதுன்னா 7 மணி பஸ்ஸை விட்டுட்டு 7:30 நீங்க போய் நின்னா பஸ் உங்களுக்கு வந்துருமா? வராது. இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னா, உங்க எஜமான்களை நீ மகிமைப்படுத்துற, உங்க எஜமான்களை நீ பெருசா நினைக்கிற, உனக்கு சம்பளம் கொடுக்குற எஜமான, இந்த எஜமான உனக்கு கடைசி வரைக்கும் வேலை கொடுக்குறானா? கொடுக்க மாட்டாங்க. முடியாத காலத்துல என்ன செய்வாங்க? அவாய்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. தன் எஜமான், அந்த எஜமான் வேற. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எஜமான் வந்து மரண பரிகள்ல நம்மளோட இருப்பார், சாகுற வரைக்கும் நம்மளோட இருப்பார், கடைசி வரைக்கும் நம்மளோட இருப்பார். ஆனா மரணத்துக்கு பிற்பாடு நம்மளோட இருப்பார். மரிக்கிறதுக்கு முன்பதாக நம்மளோட இருக்கிறார் எஜமான், மரணத்துக்கு முன்பாடு நம்ம அவரோட இருக்கிறோம். மரிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், மரணத்துக்கு பிற்பாடு நம்ம அவரோட இருக்கணும். அப்படின்னா உலகத்துல எந்த மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்காம என் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் நீங்க என்ன செய்யணும்? ஒரு முதல் இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஒரு முதல் இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும், ஒரு முதல் இடத்தை என்ன செய்யணும்? தனக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முதல் இடத்தை பிடித்து கொண்டோம்னா யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது? தள்ளிவிட முடியாது. எந்த காரியத்திலும் தள்ள முடியாது, எந்த காரியத்திலும் எதிராக நிற்க முடியாது. அப்ப உலகத்துல கொடுக்கிற காரியங்களை காட்டிலும் தேவனுக்கு நம்ம முதலாவதாக நல்ல ஒரு முதல் இடத்தை கொடுக்க நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்துல இருக்க எஜமான பார்க்கறதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு